ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் நாமும் பிஸ்னஸ் செய்யலாம். இன்றைக்கி நம்மளோட சேனலில் ஒரு மெடிக்கல் இண்டஸ்ட்ரியில் ஒரு மேனுஃபேக்சரிங் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த பிஸ்னஸ் நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஆனால் இந்த பிஸ்னஸை பொறுத்தளவுக்கு இதோட இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அப்படின்றது கண்டிப்பாக அதிகமாக தாங்க இருக்கும். ஸோ இந்த ஒரு பிஸ்னஸில் இன்வெஸ்ட்மெண்ட்ஸை மட்டும் பார்த்துட்டு இந்த பிஸ்னஸ் வந்து ஸ்டார்ட் பண்ண வேண்டாம் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா ஓகே. பட் என்ன ஒரு பிஸ்னஸ் அப்படின்றத நீங்கள் லேர்ன் பண்ணிக்கோங்க. இன் ஃபியூச்சரில் கண்டிப்பாக உங்ககிட்ட அந்த மாதிரி ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஒரு பிஸ்னஸை வந்து மிஸ் பண்ணாதீங்க. லைஃப் டைம் முழுக்கவே ஒரு வருமானம் ஏர்ன் பண்ணி கொடுக்கக்கூடிய ஒரு பிஸ்னஸ் தான் இந்த பிஸ்னஸ். இதை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மீடியம் ஸ்கேலாகவும் பண்ணலாம். இதுக்கான மிஷினரிஸ் எல்லாமே நமக்கு சைனாலேருந்து இம்போர்ட் பண்ணி கொண்டு வராங்க. அதே போல் நம்ம ஊருங்கள்லேயுமே பார்த்தீங்கன்னா ஒரு சில பார்ட்ஸ் மட்டும் வந்து நம்ம ஊருங்களில் இது மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்க. ரொம்ப வைடாக வாஸ்ட்டாக உலகம் முழுக்கமே தேவைப்படுகிற ஒரு பொருள் தாங்க இது. ஸோ இது என்ன கான்செப்ட் அப்படின்றத பார்த்துலாம். இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பார்க்குறீங்க, இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கீழே தெரியும் ரெட் கலர் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. அப்படி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிடுங்க. ஸோ தட் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலர் அப்டேட்ஸாக கிடச்சிடும். கான்செப்ட் கூட போயிடலாம். இது பிளாஸ்டிக் சிரஞ்சி டியூப் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணுற பிஸ்னஸ் தான். ஆக்சுவலாக ஒன் ஆஃப் த ப்ராஃபிட்டபிள் பிஸ்னஸ் அப்படின்னா இதை சொல்லலாங்க. இந்த பொறுத்தளவுக்கு ஹை டிமாண்ட் இந்த சிரஞ்சிஸ்க்கு பார்த்தீங்கன்னா ஹெல்த் கேரில் ரொம்ப ஹை டிமாண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா இந்த சிரஞ்சிஸை பொறுத்தளவுக்கு அடிக்கடிக்கு ரெகுலராலாம் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்க மாட்டாங்க. ஒன் டைம்ஸ் இதை யூஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா யூஸ் அண்ட் த்ரோ டிஸ்போசபிள் சிரஞ்சிஸ் அப்படின்னு தான் இதை சொல்லுவாங்க. இதுக்கான மெயினான ரா மெட்டீரியலே பார்த்தீங்க அப்படின்னா பாலிப்ரோக்ளைன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த பாலிமர்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அதுதான் இதோடைய மெயின் ரா மெட்டீரியலே. இது வந்து பார்த்தீங்கன்னா மெடிக்கல் கிரேட் ரா மெட்டீரியல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த பிஸ்னஸை பொறுத்தளவுக்கு நம்ம இதில் ஒரு வெஞ்சர் நம்ம ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து இதுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு தெரியணும். உங்களோட காம்படிட்டர்ஸ் யார், ப்ரைஸிங் ஸ்ட்ராட்டஜிஸ் என்ன இப்போ மார்க்கெட்டில் இருக்குது, இப்போதைக்கு இண்டஸ்ட்ரியோட ட்ரெண்ட்ஸ் என்ன, ஹாஸ்பிட்டல்ஸு, கிளினிக்ஸு, ஃபார்மசிஸு, இந்த மாதிரி கம்பெனிஸ் எத்தனை இருக்காங்க, மெடிக்கல் இண்டஸ்ட்ரீஸ், இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அதோட ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், ஒரு லீகலாக இதை வந்து ரெஜிஸ்டர் பண்ணி தான் இந்த ஒரு பிஸ்னஸை நீங்கள் ஸ்டார்ட் பண்ண முடியும். மெடிக்கல் டிவைஸு, மெடிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸு, அதே போல் லேபு, இந்த மாதிரி எது நம்ம பண்ணுறதா இருந்தாலும் மெடிக்கல் டிபார்ட்மெண்ட்டை நம்ம ரீச் பண்ணி அங்கேருந்து அவங்க சொல்லக்கூடிய ஒரு செட் ஆஃப் ஸ்டாண்டர்ட்ஸ் லைசன்ஸ் சொல்லுவாங்க. அந்தந்த ஏரியாவுக்கு ஏற்ற மாதிரி, அதாவது தமிழ்நாட்டு நம்மளோட ஊருக்கு ஏற்ற மாதிரி சொல்லுவாங்க. நீங்கள் தமிழ்நாட்டில் ஆரம்பிக்க போகிறீங்களா, இல்லை கேரளாவா, இல்லை ஆந்திராவா, நீங்கள் எங்கே ஸ்டார்ட் பண்ண போகிறீங்களோ அந்த ஊருக்கு ஏற்ற மாதிரி வந்து உங்களுக்கு ஒரு செட் ஆஃப் லைசன்ஸ் வச்சுருப்பாங்க. அந்த ஒரு லைசன்ஸை நீங்கள் வாங்கின பிறகு தான் இந்த ஒரு பிஸ்னஸை வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ண முடியும். ஆனால் மெடிக்கல் லைசன்ஸ் அப்படின்றது ரொம்ப இம்பாசிபிள் அப்படின்றது கிடையாதுங்க. ப்ராப்பரான டாக்குமெண்டேஷன்ஸ் நம்ம கொடுக்குறோம் அப்படின்னும் போது மெடிக்கல் லைசன்ஸ் கண்டிப்பாக வந்து நம்மளால் எடுக்க முடியும். இந்த ஒரு பிஸ்னஸை பொறுத்தளவுக்கு உங்களோட மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா நீங்கள் ஒரு ஸ்ட்ரீம் லைன்டான ஒரு ப்ராசஸ் தான் இருக்கும். இந்த பிளாஸ்டிக் சிரஞ்சி டியூபுக்கு ஸ்ட்ரீம் லைன்டு ப்ராசஸ் அப்படின்னா நார்மலாக ஒரு நாளைக்கு ஒரு விஷயங்கள் வந்து நம்ம பண்ண மாட்டோம். இன்ஜெக்ஷன் மோல்டிங் அப்படின்னு இருக்கும் இந்த டியூப்ஸ்க்கு. அதாவது இதுக்கு 5 ml 10 ml 20 ml இந்த மாதிரி இதோட சைஸஸ் இருக்குது பார்த்தீங்களா, குட்டி குட்டியாக இல்லை பெரிய சைஸாக, இந்த மாதிரியான சைஸஸ்க்கு ஏற்ற மாதிரி சிரஞ்சி டியூப்ஸோட மோல்டு இருக்கும். அது இன்ஜெக்ஷன் மோல்டிங் மிஷின்னு சொல்லுவாங்க. அந்த இன்ஜெக்ஷன் மோல்டிங் மிஷின் நம்ம இதை தயாரிக்கிறோம். ஸோ இதுக்கான ஸ்டாண்டர்ட் ப்ராசஸ். அப்படி ஸ்டாண்டர்ட் ப்ராசஸ் வச்சிட்டிங்க அப்படின்னா உங்களோட காஸ்ட்டை ரெடியூஸ் பண்ண முடியும், வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் பண்ண முடியும், உங்களோட ப்ரொடக்ஷனும் உங்களால் வந்து இம்ப்ரூவ் பண்ண முடியும். இன்வெஸ்ட்மெண்ட்ஸை பொறுத்தளவுக்கு இந்த ஒரு மிஷின் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் சிரஞ்சி இன்ஜெக்ஷன் மோல்டுன்னு சொல்லுவாங்க. மோல்டு மட்டுமே 8 லட்ச ரூபா வரும். அது தவிர்த்து பார்த்தீங்கன்னா மிஷின் உங்களுக்கு 38 லட்ச ரூபா கிட்ட வரும். அரௌண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரா மெட்டீரியல்ஸோட ஒரு இனிஷியலாக ஸ்டார்ட் பண்ணணும்னா 50 lakhs கிட்டே இதை நம்ம வைக்கணும். இந்த மிஷின்ஸ் வந்து யூஸ்டு மிஷின்லையும் 15 லட்ச ரூபா 20 லட்ச ரூபா அந்த மாதிரி இருக்குது. ஆனால் யூஸ்டு மிஷினை பொறுத்தளவுக்கு எந்த அளவுக்கு அது ஒர்க் ஆகுது, இந்த அளவுக்கு ஒர்க் ஆகாது அப்படின்றது நமக்கு தெரியாது. ஸோ சைனாவிலேருந்தும் இந்த மிஷின்ஸ் நிறைய பேர் இம்போர்ட் பண்ணியும் இந்த மாதிரியான பிஸ்னஸ் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. இதோட ப்ரொடக்ஷனை பொறுத்தளவுக்கு 100லேருந்து 300 டன் வரைக்கும் ஒரு நாளைக்கு வந்து ப்ரொடக்ஷன் கொடுக்கக்கூடியது தான் ஆட்டோமேட்டிக் மிஷின் அப்படின்னு சொல்லுவாங்க. இது என்ன பண்ணும் அப்படின்னா இந்த பாலிப்ரோக்ளைன் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து இந்த ஃபனல் வழியாக நம்ம கொட்டிட்டோம் அப்படின்னா இது வந்து அந்த ட்ரே மூலியமாக இந்த பாலிப்ரோக்ளைனோட ரா மெட்டீரியல்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணி அதில் ஹீட் ரெடியூஸ் பண்ணி அதை மெல்ட் பண்ணி அதுக்கப்புறம் இந்த இன்ஜெக்ஷன் மோல்டுக்குள்ளே அதை ஊற்றிட்டு அந்த மோல்டு என்ன பண்ணோன்னா டிமோல்ட் பண்ணுறதுக்கு ஒரு கூலிங் ப்ராசஸ் இந்த மிஷினில் நடக்கும். அந்த கூலிங் பண்ணும்போது தான் மோல்டுலேருந்து நமக்கு சிரஞ்சி டியூப்ஸ் வந்து டிமோல்ட் ஆகி வரும். ஸோ இது வந்து ஒரு சிம்பிளாக இந்த ப்ராசஸ் சொல்லிட்டேன். பட் இந்த ப்ராசஸில் பார்த்தீங்க அப்படின்னா கன்வேயர் பெல்ட் மூலயமா அது மூவ் ஆகிறது, இந்த மாதிரி ஒரு செட் ஆஃப் ஒரு டெக்னிக்கல் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அதுதான் இதில் இருக்கும் நடக்கும். இதில் ஆக்சுவலாக இந்த பிஸ்னஸை பொறுத்தளவுக்கு
குவாலிட்டி கண்ட்ரோல் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. ஏன்னா இப்போ இந்த மாதிரியான சிரஞ்சீஸ் வந்து நம்ம மேனுஃபேக்சரிங் பண்ணுறோம் அப்படின்னும் போது இதை டைரெக்டாக நம்ம பப்ளிக் ஹெல்த்துக்கு ரிலேட்டடாக இருக்குன்றதுனால சேஃபஸ்ட்டாக இதோட ரா மெட்டீரியலும் அதே போல் இதுக்கு பயன்படுத்தக்கூடிய எல்லா ப்ராடக்ட்டும் அதே போல் ட்ரெயின்டான ஸ்டாஃபு உங்களோட மிஷினரிஸ் இந்த மாதிரி எல்லாமே வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக நீங்கள் வச்சுருக்கணும். இந்த சிரஞ்சியை பொறுத்தளவுக்கு இதில் நிறைய விதமான டைப்ஸ் இருக்குது. ஸோ அந்த டைப்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எதை மேனுஃபேக்சரிங் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரியான ரா மெட்டீரியல்ஸும் அதே போல் மோல்டும் நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ மெடிக்கல் கிரேட் சிரஞ்சி டியூப்ஸ் நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னும் போது அதுக்கான ரா மெட்டீரியல் சப்ளை பண்ணுறவங்க தனியாகவே இருப்பாங்க. மெடிக்கல் அப்ளிகேஷன்ஸ்க்கு சப்ளை பண்ணுறவங்கன்னு சொல்லிட்டு அதுக்கான சேஃப்டி ஸ்டாண்டர்ட்ஸ் ஃபாலோ பண்ணி அந்த ரா மெட்டீரியல் தயாரிக்கிறவங்க இருப்பாங்க. அந்த மாதிரியான பர்சன்ஸ் கிட்ட நீங்கள் ஒரு டைப் வச்சிட்டிங்க அப்படின்னா கன்சிஸ்டன்சி முக்கியம். ரெகுலராக உங்களுக்கு சப்ளை பண்ணுறவங்களா இருக்கணும். ஸோ நீங்கள் வந்து அவங்கக்கிட்டேயே வந்து ரா மெட்டீரியல்ஸ் வாங்கிக்கலாம். ப்ராஃபிட் பொறுத்தளவுக்கு இந்த பிஸ்னஸில் ஒரு அசம்ஷன்ஸ் தாங்க நம்ம சொல்ல முடியும். அசம்ஷன் அப்படின்றது காமனாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு 1,000 ரூபா கிட்ட மார்க்கெட்டில் வந்து இது போகுது இந்த ஒரு சிரஞ்சி அப்படின்னா உங்களோட காஸ்டிங் பார்த்தீங்கன்னா ஒரு 80 பைசாவாக இருக்கும். ஸோ ஓவராலாக ஒரு 70 பைசா பர் சிரஞ்சிக்கு நீங்கள் வந்து கேல்குலேட் பண்ணுறீங்க அப்படின்ற பட்சத்தில் நார்மலாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 1 லட்சம் சிரஞ்சிஸ் வந்து வீக்லி நீங்கள் பண்ணுறீங்கன்னும் போது 70,000 ரூபா கிட்ட உங்களுக்கு வருமானம். ஸோ 1 லட்சம் சிரஞ்சிஸ்லாம் நம்மளால் சப்ளை பண்ண முடியுமான்னு யோசிக்காதீங்க. ஒரு நாளைக்கே பார்த்தீங்கன்னா 10 லட்சம் 20 லட்சம் சிரஞ்சிஸ் வந்து நமக்கு தேவைப்படுது. ஸோ அந்த பட்சத்தில் நம்ம வந்து 1 லேக் சிரஞ்சிஸ் அப்படின்றது ஈஸியாக நம்ம இதை ஒரு மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரிக்குள்ளே இருக்கும். நிறைய ஹெல்த் கேர் டிபார்ட்மெண்ட்ஸில் கிளினிக்ஸில் ஹாஸ்பிட்டல்ஸில் லேப்ஸில் நம்ம டைப் வச்சுக்கிறோம் அப்படின்னாலே ப்ரைவேட் லேப்ஸ்லலாம் டைப் வச்சுக்கிறோம். ஒரு 20-25 லேப்ஸில் ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் மெடிக்கல் சப்ளை பண்ணுறாங்க பார்த்தீங்களா, அந்த டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் மூலயமாவே சப்ளை வச்சுக்கிறோனாலே ஈஸியாக நம்மளால் சப்ளை பண்ணிட முடியும். ஸோ எக்யூப்மெண்ட்டை பொறுத்தளவுக்கு எப்பயுமே மெயின்டெனன்ஸ் அப்படின்றது இருந்துக்கிட்டே இருக்கணுங்க. ப்ராம்ப்டாக இருக்கணும் அதோட ஷெட்யூல். அதாவது இப்போ மந்த்லி நம்ம ஒரு மாதம் முழுக்க ஒரு மிஷினை ஓட்டுறோம் அப்படின்னா அதுக்கு ரெஸ்ட் டைம் அப்படின்னு இருக்கும். மெயின்டெனன்ஸ்க்கு சர்வீஸ்க்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பர்சன் வச்சு வீக்லி சர்வீஸோ இல்லை மந்த்லி சர்வீஸோ அதை நம்ம பண்ணிகிட்டே இருக்கணும். ஏன்னா எந்த காரணத்து கொண்டும் இதனால வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொடக்ஷன் பாதிக்கப்படவே கூடாது. உங்களை நம்பி ஒரு 2 லட்சம் பீஸ் தேவை, இப்போது இந்த லேப் டெஸ்டிங்காக அவங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னு ஒரு ஆர்டர்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்னா ப்ராம்ப்டான டைமில் நீங்கள் இந்த சிரஞ்சிஸை வந்து சப்ளை பண்ணணும். அதே போல் காஸ்ட் கண்ட்ரோல் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் உங்களோட பிஸ்னஸில். அதனால் ரா மெட்டீரியல் எங்கே பெஸ்ட்டான குவாலிட்டியில் சீப்பான காஸ்ட்டு கிடைக்குதுன்றதை பார்க்கணும். அதே போல் லேபர், அப்புறம் மிஷினரி மெயின்டெனன்ஸு, அதுக்கு தேவையான மற்ற பொருட்கள் என்னெல்லாம் எக்ஸ்பென்ஸ் வருது, இது எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ப்ராப்பராக வந்து நீங்கள் அனலைஸ் பண்ணி ஒரு எக்ஸல் ஷீட்ஸ்லையோ இல்லை நோட் புக்லையோ எழுதி வைக்கணும். ப்ராடக்ட் குவாலிட்டியை எந்த காரணத்துக்கு காம்ப்ரமைஸ் பண்ணவே கூடாது. மார்க்கெட்டிங்கை பொறுத்தளவுக்கு டிஸ்ட்ரிபியூஷன் சேனல்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அவங்க மூலியமாகவே இந்த ப்ராடக்ட்டை நீங்கள் வந்து ஈஸியாக சப்ளை பண்ண முடியுங்க. அதே போல் கஸ்டமரோட ரிலேஷன்ஷிப்ஸ் நம்ம நார்மலாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரியான ப்ராடக்ட்ஸை பொறுத்தளவுக்கு நம்ம இப்போது கஸ்டமர்ஸ் டேரெக்டாக இதில் இன்வால்வ் ஆக போகிறது கிடையாது, நம்ம சப்ளை பண்ண போகிறது கிடையாது. நம்ம வந்து ஒரு ஹாஸ்பிட்டல்ஸ் மூலியமாக தான் நம்ம இந்த ப்ராடக்ட்டை சப்ளை பண்ணுவோம். ஆனால் அந்த மாதிரி சப்ளை பண்ணும்போது எந்த ஒரு நெகட்டிவ்ஸும் நம்ம சப்ளை பண்ணுற ப்ராடக்ட்ஸில் அவங்களுக்கு தெரியக்கூடாது. ஸோ அப்படி தெரிஞ்சதுன்னா டைரெக்டாக நம்மளோட சேல்ஸில் அது எஃபெக்ட் ஆகும். ஸோ இனோவேஷன்ஸ் R&D அதாவது ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்ன்றது இருந்துக்கிட்டே இருக்கணும். இன்னும் காம்படிட்டிவாக நம்ம என்ன பண்ண முடியும், இன்னும் ஏதாவது புதுசாக இதில் பண்ண முடியுமா, ஸோ ஏதாவது டெக்னாலஜிஸ் நம்ம யூஸ் பண்ண முடியுமா, அட்வான்ஸாக யூஸ் பண்ண முடியுமா, ஈகோ ஃப்ரெண்ட்லி மெட்டீரியல்ஸ் இதில் யூஸ் பண்ண முடியுமா, அந்த மாதிரி நிறைய விஷயங்களை வந்து லேர்ன் பண்ணிக்கோங்க. அதே போல் இந்த ப்ராடக்ட்டை பொறுத்தளவுக்கு ஒரு ரீசைக்கிளபிள் ப்ராடக்டாக ஒரு டிகிரேடபிள் ப்ராடக்ட்ஸாக நீங்கள் கொடுக்குறீங்க அப்படின்னும் போது கண்டிப்பாக இந்த மாதிரியான ப்ராடக்ட்ஸ் உங்களுக்கு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸில் ஆர்டர்ஸ் கிடைக்கவே நிறைய வாய்ப்புகள் இருக்குங்க. ஸோ இந்த பிஸ்னஸ் ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு தேவையான எல்லா டீட்டெயில்ஸும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சுன்னா நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.